நான் சொல்றேன், பணக்காரர்கள் எல்லாருமே ஒரே விதமா தான் சிந்திக்கிறாங்க. அதனாலதான் மில்லினியர்ஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க, செல்வந்தர்களின் சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. தாவீது சொல்றான் பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே. The richness and honor, ஐஸ்வர்யமும் கனமும் எங்க இருந்து வருது? உங்ககிட்ட இருந்து தான் வருது. யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆளை உயர்த்த உங்களால முடியும் அப்படிங்கிறான். அப்போ வெற்றி பெற்ற வாழ்க்கையிலே, செழித்த வாழ்க்கையிலே பெருக்கங்களை பார்த்த எல்லோருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கு. அது என்னன்னா, என் தேவன் ஐஸ்வர்யத்தின் ஊற்று, என் தேவனிடத்திலிருந்து தான் ஐஸ்வர்யம் வருகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்கிற ஒரு வெளிப்பாடு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வசனங்களை தியானிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. 1 Chronicles 29:12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Both richness and honor come from you. உங்ககிட்ட இருந்து தான் வருது. பணம் உங்ககிட்ட இருந்து தான் வருது. கணம் உங்ககிட்ட இருந்து தான் வருது. அப்போ கடவுளை எப்படி பார்க்கறான் பாருங்க, ஒரு ஊற்றாக அவன் பார்க்கிறான். ஊற்றாக அவன் பார்க்கிறான். பாருங்க, கண்ணை எங்கெல்லாமோ மக்கள் வைக்கிறாங்க, உள்ளத்தை எங்கெல்லாமோ மக்கள் வைக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய உள்ளம் இப்படி திரும்பிட்டுனாலே வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி திரும்பிடுது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.